ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷர்மிளா vlogs. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேக்கிங் ரூமில் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரௌனி செய்யலாம் அண்ட் ரோஸ் மில்க் டீ கேக் அன்றைக்கி வந்து பண்ண முடியல. அதனால் இன்றைக்கி வந்துட்டு சேர்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்துட்டேன். வந்துட்டு 1:30 ஆகுது. நான் சீக்கிரமாக வந்துட்டேன் இன்றைக்கி. அண்ட் நேற்றே வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இங்கே இருக்கிற இந்த மாவு இதெல்லாமே வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் அன்றைக்கி டீ கேக் மாதிரி ரெசிபிஸோடு நான் வீடியோவில் வந்துட்டு நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறேன். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நான் இந்த பாக்ஸஸ்லலாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸை நீட் பண்ணி அண்ட் இப்போ ரோஸ் மில்க் டீ கேக்காக முதல்ல 6 எக்ஸ் வந்துட்டு ப்ரூக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் சுகர், அப்புறம் இதுலேயே வந்துட்டு மைதாவும் பேக்கிங் பவுடரும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு வச்சுட்டேன். ரோஸ் மில்க் சிரப்பும் இருக்குது, லைட்டாக ஃப்ளேவருக்கு வெண்ணிலா எசன்ஸ். நம்ம வந்துட்டு ஆயில் வந்துட்டு இது ஆலிவ் ஆயில் கிடையாது, ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கு. இது ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால இதில் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களுடைய டெய்லரிங்க்கு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக. நம்ம ஒரு பக்கம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌனி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு எக்கை வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கு வந்துட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வந்துட்டு எக் யோக்கும் ஒயிட்டும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. தெரியுதான்னு தெரியல, எங்கள் அம்மா பிஸியாக இருக்கனால நானே எடுக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ட தெரியாது தான். சுகர் எல்லா சுகருமே ஆட் பண்ணிட்டேன். அது வந்து எக்கு வந்து எல்லோவாக இல்லாமல் ஒரு மாதிரி பே கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எக்கும் சுகரும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் சுகர் வந்துட்டு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிருக்கணும். நம்ம ஸ்பேச்சுலாக நம்ம எடுத்து நான் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் இதில் சுகர் டிசால்வ் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. சுகர் டிசால்வ் ஆனோடனே நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற இந்த மைதா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை இதுலேயே வந்துட்டு நம்ம இப்போ வெனிலா எசன்ஸும் நம்மளுடைய ரோஸ் மில்க் கேக்குக்கான ரோஸ் மில்க் எசன்ஸும் இதுலேயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைதா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 120 ml ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து வெனிலா எசன்ஸ் ஒரு 5 ml ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிரப் ஊற்றுறதுனால நம்ம ரொம்ப வெனிலா எசன்ஸ் ஊற்ற வேணாம், கம்மியாகவே ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரோஸ் மில்க் பேட்டர் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஊற்றி உள்ள வச்சிருவோம். நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 minutes வந்து 180 degreeல ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்டரை அதில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்மளுடைய மிக்சர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் பேட்டரை.
நம்மளுக்கு இந்த ரோஸ் மில்க் சிரப் தான் ஊற்றணும்னு இல்லை, நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ரோஸ் மில்க் சிரப் இருந்தனால நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுடைய விஷ். இல்லை நீங்கள் பைனாப்பிளும் ஆட் பண்ணிக்கலாம், வெண்ணிலா, சாக்லேட் ஆட் பண்ணும்போது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா. பேட்டரை இதில் ஊற்றிட்டு சைடில் வேறு எங்கள் அம்மா நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சே, நீ உன்னோட வேலையை பார்த்தா என்னோட வேலையை பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதில் கோட் பண்ணியாச்சு. நம்மளுடைய பேட்டரோட ஸ்ட்ரக்சரும் பர்ஃபெக்டாக இருக்குது. ப்ரீஹீட் ஆனோடனே நம்ம அவனில் வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துட்டா நம்மளுடைய ரோஸ் மில்க் டீ கேக் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌனிக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே ஓவன் வந்துட்டு டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய பேட்டரை வந்துட்டு வச்சிடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே, நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு பார்ப்போம். சப்போஸ் பேக் ஆகலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். நம்மளுடைய கேக் வந்துட்டு நல்லா புதுசுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பிடிங்கம்மா சுடுதுல ரோஸ் மில்க் கேக் புசு புசுன்னு வந்துச்சு மேலே. ஓகே, அது கொஞ்சம் கூல் ஆகும். கேக் வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்குள்ளே ப்ரௌனிக்கான மிக்சர் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ ப்ரௌனிக்கு வந்து 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடயே வந்துட்டு 1/2 கப்பில் வந்துட்டு ஒயிட் சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே எடுத்திருக்கேன். மைதா எடுத்திருக்கேன். மைதா வந்துட்டு 2/3 கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணிடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் இருக்கும், அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்கை வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டிசால்வ் ஆயிடும். நான் வந்து அம்மாவை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன். அம்மாவை கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருக்கேன். நான் வந்துட்டு பட்டரும் சாக்லேட்டையும் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் மெல்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒயிட் சுகரும் எக்கும் டிசால்வ் ஆகி ஒரு பேல் கலரில் வந்துடும். இது வந்தோடனே நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் ஆனோடனே நம்ம வந்து இதில் வந்துட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா, சால்ட் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன் நான், அண்ட் கொக்கோ பவுடர் எல்லாமே நம்ம ஜெலிச்சே சேர்த்துக்கலாம், சேர்த்து ஒன்றா. இதுலேயே வந்துட்டு வெனிலா எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாக்லேட்டும் பட்டரும் வந்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 80 கிராம்ஸ் வந்து பட்டரு, 200 கிராம்ஸ் வந்து சாக்லேட்டு. இதுலேயே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் அண்ட் சாக்லேட் மெல்ட்டடையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம்.
பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டின்னில் பட்டர் ஷீட் போட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ப்ரௌனியோடைய பேட்டர் ரோஸ் மில்க் டீ கேக்கும் எடுத்துருவோம். நம்ம வந்து சேம் டின்ல தான் வந்துட்டு இப்போது ப்ரௌனியும் பேக் பண்ண போகிறோம். அதனால சேம் டின்லேயே வந்து நம்ம அகெயின் பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் போட்டாச்சு. இப்போ நம்ம பேட்டர் இதில் போட்டுக்கலாம். ஆல்ரெடி ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதில் போட்டுருவோம். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி டாப்பிங்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை, அப்படியே பேக் மட்டும் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் நட்ஸு, குக்கீஸ், சாக்லேட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டு அது டேப் பண்ணாதான் ஹேர் பபிள்ஸ் போகும். இப்போ ஓடிஜி டைமிங்கும் வந்து முடிய போகுது. இதை வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி எங்கள் அம்மா ஆல்ரெடி டேஸ்ட் பார்த்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்குள்ள. செம்மையா இருக்கு. அப்படியே ஸ்பாஞ்ச் பஞ்சு பிக்கிற மாதிரி இருக்குது. அதனால வெயிட் பண்ண முடியல. நல்லா இருக்கா? ரோஸ் மில்க் எசன்ஸ் வருதா? நம்ம வந்து நான் இந்த 777 இது ஆக்சுவலி 777 இந்த சர்பத் எசன்ஸ் தான் ஊற்றினேன். அதனால கலர் வந்துட்டு ரொம்ப கொடுக்காது. பட் லைட் ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்கும். உங்களுக்கு இங்கே இதில் பார்த்தா தெரியும், லைட் பிங்கிஷ் கலரில் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்துட்டு லைட்டாக அந்த ரோஸ் எசன்ஸ் டேஸ்ட் வருது இல்லை? சக்ஸஸ். நல்லா இருந்துச்சு. இந்த ரோஸ் மில்க் எசன்ஸோட அது வெறும் டீ கேக்கு வெனிலா எசன்ஸ். இது வந்து ரோஸ் மில்க் சேம் அதே தான். எசன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. நல்லா ஸ்பான்ச்சியாக பஃபியாக வந்திருக்கு. அடுத்து நம்ம தலைவர் உள்ள பேக் ஆகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டோன்னே நான் வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. பட் நல்லாவே வெந்திருக்கு, சாஃப்டாக தான் இருக்குது. மேலே இந்த கிரிக்கிள் டாப்ஸ் எல்லாமே. மம்மி, நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணாதீங்க, யூ டிஸ்டர்பிங். ஓகே ஓகே ஓகே. இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறினோடனே எங்கள் அம்மாவுக்கு டேஸ்ட் கொடுத்து ரிவ்யூ கேட்கலாமா? போகலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக சாப்பிட்ட ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் ஆறட்டும். ஆனால் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம்லாம் ப்ரௌனி சூடாக தானே இருக்கும். அந்த இதில் மெல்ட் பண்ணி விட்டுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, சூடாக நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க. அப்படியே ஆக்கிச்சுக்கோங்க. சூடாக இருக்குல்ல, ப்ரௌனி சூடு பண்ணல சாப்பிடுவாங்க தெரியுமா? சூடாகவே ஒரு டேஸ்ட் இருக்கு. சூடாக சாப்பிடுவாங்க ப்ரௌனி. ஆனா அது சாக்கோ லாவா அதான் அந்த மாதிரியே இருக்கு. வேற சூடா சாப்பிடும்போது நல்லா இருக்கா? டேஸ்டி. அதுவும் ரொம்ப ஸ்பான்சரா வேர்வை துளிகள் ஜெயிச்சிட்டோம். மாறா ப்ரௌனி வந்து நான் இன்னைக்கு தான் பண்றேன். நான் ஆல்ரெடி ஒரு ப்ரௌனி பண்ணி ஃப்ளாப் ஆயிருக்கு. இப்போ கிடையாது, லாஸ்ட் இயர் எங்கள் அப்பா பர்த்டேக்கு ப்ரௌனி பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் மம்மி நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணாதீங்க மம்மி. நான் ஃபினிஷ் பண்ண வேணாமா ப்ளவுஸ்? ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்லேயே, சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ரெசிபிஸ் வந்துட்டு டிஸ்பிளேல நான் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். நம்மளுடைய ஓடிஜி வந்து நம்மளை கைவிடலை, பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரெண்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. நான் இன்னைக்கு சாப்பிட முடியாது, கோயிலுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டு நான் டேஸ்ட் பார்க்குறேன். ப்ரௌனி என்னை அப்படி இழுக்குது வேறு. என்னோட ப்ளவுஸ் முடிஞ்சு போச்சு, கஸ்டமர் தைக்க வேண்டியது. அவங்க ஒரு ஆரம்பிச்சா நான் தைக்க ஆரம்பிச்சேன். ரெண்டுமே சேம் டைம்ல முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ்க்கு ஷர்மிளா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா.